போலீஸ் கான்ஸ்டபிள் 2019 டெஸ்ட் சீரிஸ் டிஎன்பிசி அகாடமி வெப்சைட்ல பொது அறிவு மற்றும் உளவியல்ல 20 தேர்வுகள் நடக்குது. இந்த டெஸ்ட் சீரிஸ் வாங்குறதுக்கு tnpc.academy/shopங்கிற லிங்க்ல போய் பிசியை செலக்ட் பண்ணி பைனோ கொடுத்து உங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணி பேச கொடுங்க. PDF உங்க மெயிலுக்கு வந்துரும். டெஸ்ட் சீரிஸ் பிளஸ் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் உங்க அட்ரஸ்க்கு 3 to 4 daysல கொரியர்ல வந்துரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து சைக்காலஜியில் கிளாஸ் நம்பர் 5. அப்புறம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால ஒரு 2 நாள் வீடியோ போட முடியல. அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா அதில் தனியாக ஆப்டிடியூட் டிஎன்பிசி ஆப்டிடியூட்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஓகேவா? அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 24-25 வீடியோஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ஆப்டிடியூடுமே உங்களுக்கு எஸ்ஐபிசிக்கு தேவைப்படும் தான். ஓகேவா? ஸோ இப்போ எஸ்ஐபிசி மட்டும் பிரத்யேகமாக நம்ம குரூப் எஸ்ஐபிசி ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம குரூப்பில் வந்து இதை படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் அந்த டிஎன்பிசி ஆப்ஸ் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணி அதில் சொல்லிக்கக்கூடிய சம்சையுமே பாருங்கள் இந்த கேப்பில். ஓகேவா? ஓகே, 4 நாள் வீடியோ போட்டோம், ஒரு 2 நாள் முடியல வீடியோ போடலாம், அந்த 2 நாள் படிக்காமல் இருக்காதிங்க தயவு செஞ்சு. ஓகேவா? ஸோ அதை போய் பாருங்கள். நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸு ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைன். நான் சொன்ன மாதிரி எப்படியும் எக்ஸாமுக்கு முன்னாடி சைக்காலஜி பேசிக்காக பிசிக்கு எஸ்ஐக்கு எது முக்கியமோ அதுலேருந்து கண்டிப்பாக நம்ம அட்லீஸ்ட் 2-3 சம்மாவது சால்வ் பண்ணிடுவோம் ஒவ்வொரு மாடல்லையுமே. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க என்ன வீடியோஸ் வரல அப்படின்ட்டு. ஏன்னா இந்த நம்ம சைடும் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இருக்குல்ல. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபைன். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் லெட்சோட்டானா என்பது இந்தியா இஸ் ரிச் கண்ட்ரி, இது என்பது இதுவாகவும் இது என்பது கால் ஹிம் ரிச் எனவும் எழுதப்படுகின்றன. இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக. ஓகேவா? இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா என்பதற்கான குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பீப்புள் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இதான் கொடுத்துருக்காங்க. லெட்சோட்டானா என்பது இந்தியா இஸ் ரிச் கண்ட்ரி. ஓகேவா? டாப்பானா அப்படிங்கிறது வந்து பீப்புள் கண்ட்ரி கால் ரிச். ஸோ இது மாதிரி 3 கொடுத்துட்டாங்க. இப்போ 3லையுமே என்ன வேர்டு காமனாக இருக்குன்னு பாருங்கள். 3லையுமே வந்து காமனாக இருக்க வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிச். ஓகேவா? ரிச் தான் 3லையும் காமனாக இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி இங்கே 3லையும் காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டா. ஸோ டா வந்து ரிச். ஓகேவா? அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் மட்டும் என்ன, இதுலேயும் மட்டும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். இந்த நா அப்படிங்கிறது தான் காமனாக இருக்குது. கரெக்டாக? இந்த 2 மட்டும் பார்க்க போகும்போது நான் மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ இங்கே அதே மாதிரி என்ன வேர்டு காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி தான் காமனாக இருக்குது. ஸோ நாங்கிறது வந்து கண்ட்ரி. அதுக்கடுத்து இங்கே வேற என்ன இருக்குது பாருங்கள். ஸோ இது 2ல என்ன காமனாக இருக்குது, கால் அப்படிங்கிற வேர்டு வந்து காமனாக இருக்குது. கால். ஓகேவா? கால் வந்து காமனாக இருக்குது. ஸோ இது 2ல எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பா தான். பா காமனாக இருக்குது, டாவும் காமனாக இருக்குது. ஓகேவா? நம்ம டா தான் ஆல்ரெடி ரிச்சுன்னு சொல்லிட்டோம். ஸோ வந்து பா தான் வந்து கால். ஓகேவா? இது டிஓ இல்லை, இது டிஏ. ஸோ டா காமனாக இருக்குது, டா காமன் வந்து நம்ம ரிச்சுன்னு ஆல்ரெடி போட்டாச்சு. நான் காமனாக இருக்குது, அது கண்ட்ரி நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ பா வந்து கால். ஓகேவா? ஏன்னா இது 2லையும் எது காமனாக இருக்குன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 3லையும் எது காமனாக இருக்குன்னு பார்க்குறோம், அப்புறம் முதல் 2லையும், அடுத்து வந்து அடுத்த 2லையும் பார்த்தோம். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கண்டுபிடிச்சா இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 3 பார்க்குறோம், அதுக்கடுத்து 2 பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இந்தியா என்பதற்கான குறியீடு என்ன. ஸோ இந்தியாங்கிறது எதில் இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ வேறு எதுலேயுமே வந்து இந்தியா இல்லை. இந்தியா வந்து டானாவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ எல்இடி ஆர் எஸ்ஓ இது 2ல் ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். ஸோ அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வேறு எதுவுமே இதில் காமனாக இல்லைங்கிறதுனால ஆப்ஷன்லேயே இருக்குது பாருங்கள், எஸ்ஓ அல்லது எல்இடி. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ பீப்புள் என்பதற்கான குறியீடு என்னன்னு கேட்குறாங்க. பீப்புளுங்கிற வேர்டு இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா? கண்ட்ரி கால் ரிச் 3க்குமே நமக்கு என்னன்னு தெரியும். கண்ட்ரினா ரிச்னா டா, கால்னா பா. ஸோ மிச்சம் இருக்குது பிஹெச்ஐ தான். ஸோ பீப்புள்னா பிஹெச்ஐ. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் பார்த்தோன்னு என்ன பண்ணுன்னா முதல்ல இப்படி எழுதிருங்க. எழுதிட்டு எதெல்லாம் காமனாக இருக்குது அதை ஒரு ஷேப் மூலமாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வேர்டு ஷேப் கரெக்டாக இருக்குன்னா அதை ரவுண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து இந்த ஷேப்பில் பண்ணுங்கள், இன்னொன்று வந்து இந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. அதாவது நான் மார்க் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ நான் காலை வந்து ரெக்டாங்கிளில் மார்க் பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி பா வந்து ரெக்டாங்கிளில் மார்க் பண்ணுறேன். டா வந்து சர்க்கிளில் மார்க் பண்ணால் ரிச்சும் சர்க்கிளில் மார்க் பண்ணுறேன். எதுக்காக நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாமல் இந்த கொஷின்ஸை வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்போ அடுத்து பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட மொழியில் இதான் லாக்கீட்டா என்பது கோ அண்ட் ஸ்விம், நீலாசே என்பது யூ ஸ்விம் ஹியர். ஸோ இந்த மாதிரி 3 இது படி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹியர் குறிக்கப்படும். ஹியர் என்பது எப்படி குறிக்கப்படும் தான் கேட்டிருக்காங்க.
ஸோ இது எப்படி எழுதியிருக்காங்க, இதான் எழுதியிருக்காங்க எப்படி கிளிக்கா டாசி. ஸோ இதான் இருக்குது. இங்கே ஹியர் அப்படிங்கிற வேர்டு இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ செகண்ட் லைனில் தான் எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ரெண்டுல காமனாக இருக்க வேர்டு என்னென்னு பாருங்கள். இது ரெண்டுலேயும் காமனாக இருக்க வேர்டு வந்து ஸ்விம்மு. கரெக்டுங்களா? ஸோ ஸ்விம்மு. ஸோ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்க வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லாங்கிறது தான் காமனாக இருக்குது. ஓகேவா? மித்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா? அதுக்கப்புறம் இந்த யூ, இந்த யூங்கிறது வந்து இதுலேயும் காமனாக இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இதுலேயும் காமனாக இருக்குது. இந்த செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் காமனாக இருக்குது என்னென்னு பாருங்கள். நீ அப்படிங்கிற வேர்டு தான் காமனாக இருக்குது. ஸோ இந்த நீ தான் வந்து யூ. இப்போது இதில் தான் நம்ம ஹியருங்கிற வார்த்தை இருக்குங்களா? இந்த ஹியருங்கிற வார்த்தை வந்து சி. கரெக்டாக? ஏன்னா சி மட்டும்தானே உங்களுக்கு பேலன்ஸாக இருக்குது. ஸோ ஆன்சரில் சி இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. ஸோ இதுதான் என்னோட ஹியருங்கிறது வந்து சி. எப்படி பண்ணேன்னு புரிஞ்சிச்சுல? ஸோ தனித்தனியாக பிரிச்சுடுறோம். ஃபஸ்ட்டு எது காமனாக இருக்குன்னு ஃபஸ்ட் ரெண்டில் பார்க்குறோம், அடுத்து இது ரெண்டில் பார்க்குறோம். அந்த மாதிரி காமனாக உள்ள வேர்ட்ஸ் எடுத்து நம்ம இதை கண்டுபிடிச்சிடுறோம். இப்போ அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஃபோர்ட் என்பது சம்திங் ஏதோ கொடுத்துருக்காங்க, சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேர் என்பது இங்கேயும் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டியர் என்பது என்ன வரும்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம பண்ணலாம், ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணணும்னா ஆன்சர்ஸ் போங்க. ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் இங்கே எனக்கு என்ன இருக்குது, டி இருக்குது. இங்கே டீங்கிறது என்னது, 5. கரெக்டாக? லாஸ்ட்டு. ஸோ 5. அப்போது இது ரெண்டுமே ஆப்ஷனாக இருக்க முடியாது. ஃபைன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி லெட்டர் 6. 6ங்கிறது இங்கே என்னவா இருக்குது, இங்கேயும் பர்சன்டேஜாக தான் இருக்குது, இங்கேயும் பர்சன்டேஜாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் 5ஆகவும் கடைசி லெட்டர் பர்சன்டேஜாகவும் இருக்கணும். அதான் ஆப்ஷன். ஸோ இதுதான் என்னுடைய ஆப்ஷன். பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி சம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. ஃபோர்ட்டுன்னு போட்டு ஒன்றா எழுதி, டேர்னு போட்டு ஒன்று எழுதிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா டைம் ஆகிடும். இது எப்படின்னா ஆப்ஷன் வச்சு ஈஸியாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்காம ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருந்தால் தான் நம்ம ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து அந்த மாதிரி அவசியம் தேவையில்லை. ஆப்ஷன்ஸை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சா டிஎன்னா ஆர்என். ஏன்னா அது ரெண்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஆப்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட் லெட்டரும் கடைசி லெட்டரும் எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஆப்ஷன்ஸில். ஃபைன். அடுத்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் போர்டு என்பது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைடுங்கிறது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. பேஸுங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைன். இப்போது இதை வந்து நம்ம ரெண்டு மாதிரியாகவும் பார்க்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சம்ஸ் என்ன பண்ணுவோம்னா BOARD அப்படின்னு எழுதிட்டு B2 O15 A1 R18 D வந்து இப்படி போடுவோம். இது எப்படி பண்ணுறது, இது சால்வ் பண்ணுறது எப்படிங்கிறது நான் ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருக்கேன். எப்படி சார் சீக்கிரமாக அப்படி எழுதுறீங்கிறதுக்கு அதுக்கு பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் அந்த வீடியோ இருக்குங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த SAPC கிளாஸ் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் கிளாஸில் அந்த பிளேலிஸ்ட்டை நான் போடவும் செஞ்சுருக்கேன் லிங்க்கில். ஓகேவா? ஸோ அதை பாருங்கள். ஏன்னா எதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கன்னா, ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப நம்ம டாபிக்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? எங்களோட பாயிண்ட் வந்து நிறையா வீடியோ போடணும் அப்படிங்கிறது இல்லை. கண்டென்ட் எல்லாமே அதில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் எடுத்து நம்ம போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் தயவு செஞ்சு பாருங்கள். ஃபைன். அதுக்கடுத்து பாருங்கள். ஸோ இப்படி தான் இதை சால்வ் பண்ணணுமான்னு கேட்டால் இதை இப்படி சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களே நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அந்த நம்பர்ஸ் கொடுத்தா நம்ம ரெண்டு விஷயம் பண்ணலாம். இப்போது இதுதான் இது. பட் இதுக்கு ஒரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5132 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் ரிலேஷன் இருக்கும். இங்கே பாருங்கள் +3 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது +12. ஏன்னா 26 எழுத்து 12 போட்டிங்கன்னா அடுத்து 1க்கு தான் வரும். +2. அப்புறம் அதே மாதிரி தான் இதுவும் சம்திங் ஏதோ பண்ணால் ஏதோ ஒரு ரிலேஷன் இடத்துல வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்சர் போயிருங்க. ஓகேவா? ஆன்சர் வந்து இப்படி ஒரு நம்பர்ஸ் இருக்குது. இங்கே பேஸுன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? ஃபஸ்ட்டு லெட்ரு இங்கே இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் லெட்டரும் செகண்ட் லெட்டரும் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் லெட்டரும் செகண்ட் லெட்டரும் எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லைனா வெறும் செகண்ட் லெட்டர் மட்டும் என்னென்னு பாருங்கள். ஏன்னா செகண்ட் லெட்டர் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ 9 நீங்கள் தேர்ட் லெட்டர் கண்டுபிடிச்சா கூட 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டாவது லெட்டர் மட்டும் எதை குறிக்குதுன்னு பாருங்கள். ஏ எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இந்த ஆப்ஷனில் எது 3ஆக இருக்குது? ஸோ 5397 இதுதான் என்னோட ஆன்சர். புரியுதா? எப்படி நான் கன்வெர்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இது வந்து இந்த ஃபார்மெட்டில் இல்லை, இந்த +3 ரிலேஷன்ஸில் இல்லை. இது எல்லா சமயம் அப்படி இருக்காது. ஓகேவா? நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் நேரம் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் போயிடுறேன். உட்காந்து BASCன்னு எழுதி எல்லாத்துக்கும் என்ன நம்பர் ஒன்று நான் பார்த்துட்டு இருக்கல. B வந்து 5, A வந்து என்னவா இருக்குது, இது 3வது 3. ஓகே. S வந்து என்னவா இருக்குது
இங்கே எஸ்னா இது வந்து 9. ஓகே இ என்னவா இருக்குன்னா அது வந்து 7. ஸோ 5397 இப்படி நான் சால்வ் பண்ணலை. இப்படி சால்வ் பண்ண ஒரு டைம் ஆகுது. அதுக்கு பதிலா என்ன பண்ணிடுறேன், ஆப்ஷன் வந்துட்டு எது கடைசி எழுத்து, எந்த எழுத்து டிஃப்ரெண்டாக இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ ரெண்டாவது எழுத்து மட்டும்தான், லெட்டர் நம்பர் 2 மட்டும்தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நேராக இங்கே 2 மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஏ எதை குறிக்குது, 3 குறிக்குது. ஸோ இதில் எல்லாம் செகண்ட் எழுத்து 3 வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் 3 வருது. ஸோ 5397 தான் என்னோட ஆப்ஷன். ஸோ ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டைம்குள்ள நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நமக்கு மித்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். ஓகே அதுதான் இங்கே ட்ரிக்கே ஆக்சுவலாக. ஸோ இப்போ இது ஒரு ட்ரிக்கு தான் சார். ட்ரிக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுங்க, ட்ரிக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுங்கன்னா எப்படி சொல்கிறது, பெர்சன்டேஜ் இந்த மாதிரி சொல்கிறதுலேயே ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் போய் உட்காந்து பார்த்தோன்னே அப்படிலாம் ஏதாச்சும் மார்க் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்சமாவது ஒர்க் பண்ணணும். ஓகேவா, தெர் இஸ் நோ ஷார்ட்கட் டு சக்ஸஸ். அதை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஓகேவா, ஏன்னா எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. ப்ராப்பராக உட்காந்து ஃபுல்லாக படிங்க. ஓகேவா, ஃபுல்லாக படிக்கும்போது ஆட்டோமேட்டிக் நமக்காக ஒன்று தோணும். ஓகே இது இப்படி சால்வ் பண்ணலாம், இல்லை இந்த விஷயத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதுக்கு உங்களுக்காக ஒன்றா தோணும் சில விஷயங்கள். அப்படி உங்களுக்காக தோன்றது என்றைக்குமே மறக்காது. ஒரு ஷார்ட்கட் இப்போ நான் உங்களுக்கு 1000 விஷயம் சொல்லித்தரலாம். ஓகே இப்படி ஒரு நேம் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாபர் வந்தார், அடுத்து ஹுமாயூன் வந்தார், அதுக்கடுத்து அக்பர் வந்தார். ஸோ இதை வந்து பிஹெச்ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க, பா அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லலாம். பட் இதை நீங்கள் படிக்க போகும்போது நீங்களாம் ஏதாவது ஒன்று வச்சுக்குவீங்க. ஓகேவா, உங்களோட ஃப்ரெண்டு நேம் ஏதாவது வச்சுக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ உட்காந்து படிக்கிறோம், டைம் இருக்குங்கிற பட்சத்தில் முதல்ல உட்காந்து படிங்க. ஓகேவா, படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே எல்லாமே ஞாபகத்தில் வரும். நீங்களே உங்களோட ஓன் ட்ரிக்ஸ் டெவலப் பண்ணலாம். ஓகேவா, அதுதான் எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எக்ஸாம்னு சொல்கிறது வந்து இப்போ இந்த வருஷம் இப்போ பிசி வருது எழுதுறீங்க, கிடைக்கலன்னா அப்படியே விட்டுட்டு போகிறோம். ஆனால் அவங்கள பற்றி பேசவே இல்லை. ஓகேவா, கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் இந்த அட்வைஸ் கொடுத்துட்ருக்கேன். ஓகே அவங்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஸுமே. நான் சும்மா வருவேன், நான் சும்மா வந்து ஒரு வாரம் படித்து நான் போய் எக்ஸாம் எழுதுவேன், நான் கிளியர் பண்ணணுமான்னு கேட்டால் நான் வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கான கிளாஸஸ் நான் எடுக்கலை. என்னால் எடுக்க முடியாது. இந்த 10 நாளில் பாஸ் ஆகுறது எப்படி, 10 நாளில் ஹிந்தி கற்றுக்கிறது எப்படிங்கிற புக் மாதிரி 10 நாளில் பாஸ் ஆகுறதுங்கிறது எப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆப்வியஸாக. ஸோ தெரிஞ்சால் தானே சொல்லிக் கொடுக்க முடியும், எனக்கு அது தெரியாதுங்க. சரி ஓகேவா, ஸோ கிளாஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸையும் தயவு செஞ்சு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி நிறையா சம் சால்வ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் நிறையா எழுதி பாருங்கள். ஓகேவா, அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும். டெஸ்ட்டுங்கிறது ஏன் மறுபடியும் எழுதுங்கன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த எக்ஸாம் ஹால் சினோரியோ கிரியேட் பண்ணுறதுக்கு 10லேருந்து 12 மணி வரைக்கும் நமக்கு ஒரு எக்ஸாம் நடக்க போகுதுங்க. ஓகேவா, மெயினாக ஒரு எக்ஸாம் நடக்க போகுது. அதை நீங்கள் வந்து இங்கே சும்மா அப்படியே எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துட்டு நேராக போய் அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்துலாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதில் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, எக்ஸாம்ஸ் எழுதினவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நிறையா கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஓகேவா, ஸோ அதையே வந்து படிச்சுட்டோம். ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறப்ப நான் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், அப்புறம் சைக்காலஜி கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நான் என்ன படிச்சிருக்கணும் அந்த டாப்பிக்லேருந்து நான் சால்வ் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ணி பார்த்தா நான் எவ்வளோ படிச்சிருக்கேங்கிறது தெரியும். ஓகேவா, ஏன்னா கொஸ்டின் பேப்பர்லாம் ட்விஸ்ட் இருக்குது. வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நேராக கேட்டால் கூட ஏதாவது கதை எழுதிடலாம். இது வந்து மல்டிபிள் சாய்ஸ்ங்கிற போது இந்த ஆப்ஷனா அந்த ஆப்ஷனா. ஃபார் எக்ஸாம்பிள் இதே மறுபடியும் எடுத்துக்கோங்களேன். 3 பேர் ஆப்ஷனை கொடுத்துட்டு 3 வருஷம் கொடுத்துருப்பாங்க. 1565, 1573, யார் பாபர், ஹுமாயூன், அக்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் எது கரெக்டுன்னு கேட்பாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க, பட் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்க போகும்போது ஐயோ 63 73 நமக்கு தெரியாது. ஓகேவா, இந்த தப்பை தான் போய் நம்ம எக்ஸாம் ஹாலில் பண்ணுவோம். அந்த எக்ஸாம் ஹாலில் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் டெஸ்ட்டு சும்மா மாடல் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது அந்த தப்பை பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருமா. நேராக போய் எக்ஸாம் ஹாலில் பண்ணி நான் இங்கே தப்பு பண்ணிங்கன்னா மார்க் போயிடுச்சு, அவ்வளோதான். அடுத்த வருஷம் தான் இனிமேல். அடுத்த வருஷம் எப்போ கால்ஃபார் பண்ணுவாங்களோ நீங்கள் அப்போ தான் எழுத முடியும். பட் வீட்டில் உட்காந்து நீங்கள் எக்ஸாம் மாடல் எக்ஸாம் எழுதி பார்க்க போகும்போது அது ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு. ஓகேவா, ஸோ ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிறது அதுதான். தெர் இஸ் நோ ஷார்ட்கட் டு சக்ஸஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அது உங்களோட எக்ஸாமெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, போட்டு சொல்லியிருப்பார் இதில், என்னோட விக்ட்ரி வந்து என்னோட ட்ரைனிங் கிரவுண்ட்லேயே தீர்மானம் ஆயிடுச்சு. பட் ஆனால் வந்து அது எவ்வளோ செகண்ட்ஸில் நான் பண்ணுறேன், எனக்கும் என்னோட ஆப்போனண்ட் ஐ மீன் செகண்டாக தேர்டாக வர்றாங்கல்ல அவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறது மட்டும்தான் இங்கே வந்து ஃபீல்டு அந்த டே அன்னைக்கு. ஓகேவா, ஈவெண்ட் அன்னைக்கு தீர்மானிக்கப்படுது. பட் நான் விக்ட்ரி ஆகணும் ஆக மாட்டேனா, ஜெயிக்க மாட்டேங்கிறது வந்து என்னோட ப்ராக்டிஸ் கிரவுண்டில் தான் 1 year 2 years நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, அங்கேயே எனக்கு தீர்மானிக்கப்பட்டிருது என்னோட எஃபோர்ட்டை பொறுத்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே தான் எல்லாத்துக்குமே லைஃப்பில் சக்ஸஸாக நினைக்கிறோம். கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள், விடாதீங்க. ஓகே, அடுத்து அதைத்தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஓகேவா, நேரத்தை வீணாக்கும் பொழுது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. ஃபைன். ஸோ இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள், இப்படி ஒரு சேனல் இருக்குது, இதில் இவ்வளோ வீடியோஸ் இருக்குது. ஆப்டிடியூடுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 30 வீடியோஸ் போட்டிருக்கோம். 30மே டிஃப்ரெண்ட் வீடியோஸ் தான். ஓகேவா? நிறையா கொஸ்டின்ஸ் அதில் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதை பாருங்கள். ஓகே, பயிற்சி தேர்வு நான் பயிற்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்மளோட ப்ராடக்ட் பேஜில் போனீங்கன்னா எஸ்ஐபி பிசிக்காக உள்ள டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஓகேவா? அதில் வந்து ஒரு 20 டெஸ்ட்ஸ் இருக்குது. செக்ஷனல் டெஸ்ட் அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அதை வேணும்னு நினைக்கிறவங்க அதை வாங்கி அதில் வந்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். இல்லை எனக்கு வந்து வாங்கலாம் முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து அது ஒரு மாடல் டெஸ்ட் ஃப்ரீயாக இருக்குது. ஓகேவா? அந்த மாடல் டெஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஃபைன். ஸோ நிறையா மாடல் டெஸ்ட் எழுதுங்க. அது நம்மளோடது தான் நீங்கள் எழுதுன்னு நான் சொல்லலை. நீங்கள் யார்ட்ட வேணால் கூட வாங்கி எழுதலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் எழுதி பாருங்கள். எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா மாடல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஃபைன். தேங்க்யூ.